ஹாய் கைஸ், குட் மார்னிங். பொதுவாக நம்ம வந்து ஹேர் ரொம்ப ஃப்ளிக்ஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்லர் போய் ஸ்பா பண்ணுவோம் அண்ட் ஸ்மூத்னிங் பண்ணுவோம், போட்டாக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ நானும் வந்து 2 டைம்ஸ் ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கேன், போட்டாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஹேர் வந்து ஃப்ரிஸியாகவே இருந்திருக்கு சரிங்களா. ஸோ மோஸ்ட்லி என்னோட கேர்லிங் ஹேரு, ஸோ சின்ன வயசுலேருந்து. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்மூத்னிங் பண்ணிவிட்டு அப்புறமா என்னோடது இந்த மாதிரி ஆகிடுச்சு, ஹீட் பண்ணி தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃப்ரிக்ஸியாக இருக்குது. நான் வாட் எவர் ஷாம்பு நான் யூஸ் பண்ணாலும் இல்லை கண்டிஷ்னர் மாஸ்க் ரியலி அது அப்சர்வ் ஆகலை. நிறைய பேருக்கு நான் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறதை பார்த்துருக்கேன். ஸோ நான் சிம்பிளாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து லைக் 450 rupees இது வரும், லவ் அண்ட் பியூட்டி பிளானட் ஓகேங்களா. இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல 5 hours வந்து ஸ்டே இருக்கும். இதில் வந்து அவங்க வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க 7 hours இருக்கும்னு சொல்லிட்டு. நான் யூஸ் பண்ணி சொல்கிறேன், 5 hours உங்களுக்கு ஸ்டே இருக்கும். ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா. நான் கோம் கூட நான் போடலை, இதுக்கு மேலே தான் நான் போட போகிறேன் சரிங்களா. ஸோ நான் மிடில் பர்த்லேருந்து தான் எடுப்பேன் நான். ஸோ நீங்கள் மிடில்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை மேலேருந்து எடுத்தாலும் ஒன்றும் பண்ணாதது. ஸோ கெமிக்கல் ரொம்பவே கம்மி தான். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. யூஸ் பண்ணுறேன், தயவு செஞ்சு அகைன் போய் ஹேரை வந்து வீணாக்காதீங்க. ஸோ சில பேருக்கு ஹேர் க்ரோத் இருக்கும் ஜெனட்டிக்னால, சில பேருக்கு ஹேர் வந்து ரொம்ப ஃபால் ஆகும். ஸோ டேக் கேர் யுவர் ஹேர் அண்ட் நிறையா வெந்தயம் வந்து சாப்பிடுங்க, இன்டேக் பண்ணுங்கள். ஸோ வெந்தயம் நம்ம இன்டேக் பண்ணும்போது எப்படி அப்படின்னா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது வெந்தயமில் சரிங்களா. நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் டெய்லி ஊற வச்சுட்டு காலையில் வந்து அதை குடிப்பேன். சம்டைம்ஸ் வந்து சாப்பிடுவேன், கசக்கும், ஆனால் சாப்பிட்டு தான் ஆவேன் சரிங்களா. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.